அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாவரும் இன்புற்று வாழ்க. ஜீவகாரணத்தின் வாயிலாக உண்ணும் உணவின் தன்மையை உணர்ந்து நமது மனித தேகம் எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதனைத்தான் தர்மசாலையில் வள்ளல் பெருமான் ஐயா வகுத்து கொடுத்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்த விதமான ஒழுக்கங்களை நமது உணவின் வாயிலாகவே இதை புரிந்து கொள்ள முடியும், பக்குவப்படுத்தி கொள்வோம். இதற்கான சாதகர்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு இருந்து தினந்தோறும் குறைந்தது ஒரு 150 நபர்களுக்கு கஞ்சிகள் கொடுக்கப்படுகிறது. அதேபோல் இங்கு வரும் வாட்டவர் வயோதிகர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இவர்களுடைய நிலைமைகள் இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது உடம்பு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நமக்குள் இருக்கும் கடவுளை புரியாமல் உணராமல் அவர்களுக்கு என்ன தேவையை நம் ஏற்றுக்கொண்டு எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த விதமான உணவுகளை பக்குவமான முறையில் சாப்பிட வேண்டும் என்பதனை வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்த விதிகளின்படி வாழ்ந்து வந்தால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியமே.